வசனம் 10வது வசனங்களிலே நீங்கள் வாசிக்கும் பொழுது சொல்றார், இஸ்ரவேலே நீ கர்த்தரை என்ன செய், நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாயிருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரை கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய். நல்லா ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். உற்சாகமா ஒரு அல்லேலியா சொல்லலாமே. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலே கர்த்தருடைய ஜனமே, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோர் சிறியோரை பார்த்து சொல்றார், நீங்கள் கர்த்தரை நம்புங்கள். அல்லேலூயா. அவரே அவர்களுக்கு துணையும் கேடகமுமானவர். இங்க சொல்றார். சொல்லிட்டு நீங்க வாசிக்கும் பொழுது அல்லேலூயா, புற ஜாதிகளுடைய தெய்வங்களை குறித்து அவர் எழுதுகிறார். அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண்ணிருந்தும் காணாது, அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேளாது, அவைகளுக்கு மூக்கிருந்தும் முகராது, அவைகளுக்கு கையிருந்தும் தொடாது, அவைகளுக்கு கால்களிலிருந்தும் நடவாது, தங்கள் தொண்டையினால் சத்தமிடவும் மாட்டாது என்று சொல்லி அவர் பாடும் பொழுது இப்படி பாடுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் வழுகி போகிற இருதயம் உள்ளவர்களாய் அவர்கள் காணப்பட்டார்கள். அவர்கள் கர்த்தரை ஆராதிக்கிற நேரத்தில் அப்படியே கொஞ்ச நாள் போக போக அவர்கள் விக்கிரகங்களுக்கு பலி செலுத்தி விக்கிரகங்களை தொழுது கொண்டு ஆண்டவருக்கு விரோதமாய் அவர்கள் பாவம் பண்ணுகிற அருவருப்பான காரியத்தை செய்கிற சூழ்நிலைகள் கடந்து வருகிறது. அதை பார்க்கிறதான அல்லேலூயா இங்க சங்கீதக்காரன் பாடுறாரு, இஸ்ரவேலே நீ கர்த்தரை நம்பு. அல்லேலூயா. இஸ்ரவேலே நீ கர்த்தரை நம்பு, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனமே நீ கர்த்தரை நம்பு. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோராகிய இருந்தாலும் சிறியோராய் இருந்தாலும் நீங்கள் கர்த்தரை நம்புங்கள், அவரையும் கேடகமுமானவர். ஒரு ஆமென். எங்கள் பிதாக்களும் இடத்துல பார்க்கலாம். சில நேரத்துல சூழ்நிலைகள் எல்லாம் எதிராய் மாறுகிறது போல தெரியும். சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு எதிராய் நிற்கிறது போலதான் இருக்கும். அப்படியா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ஆபத்து காலத்துல அனுகூலமான துணையாய் இருக்கிறவர். இன்னைக்கு அவர் சொல்றார், அவரை நம்புகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு அவரே துணையாய் இருப்பார், கூட இருப்பார். நம்புறீங்களா? அல்லேலூயா. அநேக நேரத்துல சொல்லுவோம், தனிமையா இருக்கிறோமே, கூட யாராவது இருந்தா நல்லா இருக்கும். ஆண்டவர் சொல்றார், நான் துணையாய் இருக்கிறேன். அவரை நம்புற பிள்ளைகளோடு கூட அவர் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது இப்படி சொன்னார்ல, உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன், சகல நாட்களில் நான் இருக்கிறேன் உங்க கூட. அல்லேலூயா. ஏசாயா 43ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் பொழுது இப்படி சொல்றாரு, இப்போது யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்கினவருமாகிய உன் தேவனாகிய கர்த்தர் நானே, நீ பயப்படாதேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. நீ தண்ணீரை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன் மேல் புரளுவதில்லை, அக்னியில் நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றுவதில்லை, நான் உன் கூடவே இருக்கிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீ அக்னி நடக்கிற மாதிரி இருந்தாலும், தண்ணீரின் அனுபவங்களை கடக்கிற சூழ்நிலைகளா இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. அவர் நமக்கு துணையாய் இருந்து நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். இரண்டாவதாக சொல்றாரு, கர்த்தரை 12வது வசனத்தில் சொல்றாரு பாருங்க, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் அழகா சொல்லிட்டு வர்றார், அவரை நம்புனீங்கன்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதுதான் தெளிவா சொல்றார். இஸ்ரவேல் நீ கர்த்தரை நம்பு, ஆரோன் குடும்பத்தாரை நம்பு, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரும் சிறியோரே நீங்க கர்த்தரை நம்புங்க. நீங்க கர்த்தரை நம்புவீர்களே ஆனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து சொல்றாரு, அதுலயும் என்ன சொல்ற, கர்த்தருக்கு பயப்படுகிற அல்லேலூயா பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் அவர் நினைவுள்ளவராயிருக்கிறார். அவைகள் தீமைக்கானவைகள் அல்ல, அவைகள் சமாதானத்திற்கு ஏதுவானவைகளே. ஒரு ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா.
எதுக்காக நினைக்கிறாரு? நம்ம எதெல்லாம் எதிர்பார்க்கிறோமோ அந்த காரியங்களில் அற்புதங்களை செய்யும்படியாய் இன்றைக்கு நம்மேல் நினைவுள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய தாழ்விலே நம்மேல் நினைவுள்ளவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு அவர் சொல்றாரு, நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் நம்மேல் நினைவுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நாம் எதிர்பார்க்கும் முடிவை கொடுக்கும்படியாய் அவர் நம்மேல் நினைவுள்ளவராய் இருக்கிறார். அவைகள் தீமைக்கானவைகள் அல்ல, நம்முடைய சமாதானத்துக்கு ஏற்றவைகளாய் கர்த்தர் மாற பண்ணுவார். விசுவாசமா ஒரு ஆமேன் சொல்லிருங்களேன். நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்ற, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரு. கர்த்தருக்கு பயப்படுற பயம்னா என்ன? நீதிமொழிகள்ல ஞானி எழுதும் பொழுது இப்படி சொல்றார், தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்பா, எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில தீமைன்னு தெரியுதோ, இது பாவம், இது ஆண்டவர் விரும்பாத காரியங்கள், அவைகளை விட்டு நாம் விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அல்லேலூயா. அப்படி ஆண்டவருக்கு பயப்படுகிற தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர் ஆசீர்வாதத்தை வர்த்திக்க பண்ணுகிறவராயிருக்கிறார். ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. சொல்றாருல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை நீங்க தேடுங்க, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதல்ல ஆண்டவருக்கு பயப்படுங்க. அதான் சொல்றார், நீ பயப்படு. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்பொழுது கர்த்தர் நம்மேல் நினைவுள்ளவராயிருப்பார். அப்பொழுது நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கீழே வாசிக்கும் பொழுது சொல்றார் பாருங்க, கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தர் உங்களையும் உங்க பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். நம்புறீங்களா? நம்புறீங்களா? இந்த காலை வேளையில எத்தனை பேருக்குள்ள ஒரு விசுவாசம் வருது? ஆண்டவர் எங்களை வர்த்திக்க பண்ணுவார், எங்க பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுவார், எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் பெருக பண்ணுவார், எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்ம ஒரு சில பேரா இருந்தாலும் கர்த்தர் நம் கூட இருக்கிறார், நம் நடுவில் இறங்கி வந்திருக்கிறார். அவருடைய மகிமை இந்த ஆலயம் முழுவதையும் நிரப்பி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு தெளிவாய் சொல்லுகிறார், அவர் நம்மேல் நினைவுள்ளவராய் இறங்கி வந்திருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய், நம்மை வர்த்திக்கும்படியாய், அல்லேலூயா, நம்முடைய பிள்ளைகள் மேலும் நினைவுள்ளவராய் இறங்கி வந்திருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவர் தாழ்பாள்களை பலப்படுத்தி உங்களிடத்தில் இருக்கிற உங்கள் பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதிப்பார். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களே? நல்லாதான் ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கீழே சொல்றார், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஒரு ஆமீனே சொல்ல மாட்டீங்களே? பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. நிறைய பேருக்குள்ள ஒரு கேள்வி, நானா பாஸ்டர்? அல்லேலூயா. என்னத்தான் சொல்றீங்களா? நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனா, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவளா யோசிக்கிறீங்களா? உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றார், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லவராலே ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனுடைய ஜனம். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கீழே முடிக்கும்போது சொல்றார் பாருங்க, அல்லேலூயா. மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள், நாமோ இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல ஆர்ப்பரிப்போடு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தரை துதிக்கிற துதியின் அபிஷேகத்தினால் நம்மை நிரப்புவாராக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, தொடர்ந்து நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டவரை ஆராதிக்கணும், ஆண்டுடைய சமூகத்துல கர்த்தரை நம்பணும். கர்த்தருக்கு பயப்படும் பொழுது ஆண்டவர் நமக்கு துணையாயிருப்பார், கேடகமாயிருப்பார், நம்மை ஆசீர்வதித்து நம்மை வர்த்திக்க பண்ணுவார். நாம் எல்லாம் அப்படியே கண்களை மூடி இணைந்து ஜெபிக்கலாமா? எல்லாம் அப்படியே சத்தத்தை உயர்த்தி, ஆவியானவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையில சொல்லுங்க, நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு அநேக நேரங்கள்ல நமக்குள்ள அந்த விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இல்லை. அல்லேலூயா. எங்க நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றா, நீ பயப்படாத. அல்லேலூயா. கர்த்தரிடத்துல நீ நம்பிக்கையாயிரு. ஆண்டவர் சொல்ற, நீ நம்பிக்கையாரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நீ கர்த்தரிடத்துல நம்பிக்கையா இருந்தா மட்டும் போதும், அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார்.
அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நல்ல நல்ல விசுவாசமா கையை தட்டி ஹல்லேலூயா ஆண்டவர் அப்படியே மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அப்படியே கதரை உயர்த்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சத்தம் உயர்த்தி சொல்லுங்க, நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன் ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறவர் என்பதை நம்புகிறேன். நீர் எங்களுக்கு துணையா இருக்கிறீர் என்பதை நம்புகிறேன். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நாங்கள் நம்புகிறோம். ஹல்லேலூயா. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். புழுதியில் இருந்து தூக்கி விடுவார், குப்பையில் இருந்து உயர்த்திடு. சொல்லுங்க, புழுதியில் இருந்து தூக்கி விடுவார், குப்பையில் இருந்து உயர்த்திடுவார். பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார செய்பவர் எனக்கு உண்டு. நம்பிக்கையோடு பிரபுக்களோடு ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் எனக்கு உண்டு. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். எல்லாரும் ரெண்டு கைகளை நல்லா தட்டி அப்பாவுக்கு ஒரு மகிமையை செலுத்துங்க. நான் நம்புறேன் ஆண்டவரே, ஹல்லேலூயா, நீர் எனக்கு துணை இருக்கிறீர் என்பதை நம்புகிறேன். நீர் எனக்கு கேடகமாய் மறைவாய் பாதுகாப்பாய் நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்பதை நம்புகிறேன். என்னை ஆசீர்வதிக்கிறவராய் என்னோடு கூட இருக்கிறீர் என்பதை நம்புகிறேன். ஹல்லேலூயா. அவரை நம்புகிறேன். ஒருவரையும் என் ஆண்டவர் வெட்கப்பட்டு போவதற்கு விடவே மாட்டார். அவரை நம்புகிறவர்கள் செழிப்பார்கள். அவரை நம்புகிறவர்கள் ஹல்லேலூயா அவருடைய நன்மையினால் திருப்தியாக்கப்படுவார்கள். அவரை நம்புகிறவர்கள் பூமியில் உயர்ந்த நிலைமையிலே கர்த்தர் ஏறி இருக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆமென்.